வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆஷா அமராவின் கதைச்சாரல். சில காதல்கள் கவிதையாக எழுதப்படும், சில காதல்கள் வரலாறாக மாறும். ஆனால் இந்த காதல் மட்டும் ஒரு பேரரசனின் இதயத்தில் கல்லறை வரை புதைந்து கிடந்தது. அரியணைக்காக சொந்த இரத்தத்தையே சிந்த வைத்தவன், பேரரசை காப்பாற்ற உணர்வுகளையே கொன்று வாழ்ந்தவன். உலகம் அவனை இரக்கமற்ற மன்னன் என்று அழைத்தது. வரலாறு அவனை ஒரு கொடூரமான அரசனாக மட்டும் நினைவில் வைத்தது. ஆனால் அவன் இரவில் தனியாக அழுததையும் ஒரு பெண்ணின் பெயரை மனதிற்குள் 1000 முறை சொல்லிக் கொண்டதையும் இந்த உலகம் ஒருபோதும் அறியவில்லை. வாளால் பேரரசுகளை வென்ற அவுரங்கசீப் ஒரு பெண்ணின் கண்களிடம் மட்டும் தோற்று போனான். அந்த பெண் ஹீராபாய். மதம் தடுத்த காதல், அரசாட்சி மறுத்த உறவு, ஆனால் இதயம் மட்டும் மறக்காத காதல். இது அவுரங்கசீப் மற்றும் ஹீராபாயின் உலகம் மறைந்த காதல் கதை. ஒரு பேரரசனை காதல் எப்படி மாற்றியது தெரியுமா? வாங்க பார்க்கலாம். 49 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்ட முகலாய பேரரசர் அவுரங்கசீப் ஆலம்கரின் காதல் கதை. அப்பொழுது ஷாஜஹான் இந்தியாவின் பேரரசராக இருந்தார். அவருடைய மகன் இளவரசர் அவுரங்கசீப்புக்கு வயது 35. அவுரங்கசீப் இரண்டாவது முறையாக தக்காணத்தின் ஆளுநராக பொறுப்பேற்க அவுரங்காபாத் செல்லும் வழியில் புர்ஹான்பூரை கடந்து போகிறார். புர்ஹான்பூர் தற்போதைய இந்திய மாநிலமான மத்திய பிரதேசத்தில் தப்தி ஆற்றின் வலது கரையில் அமைந்துள்ளது. தாஜ்மஹாலில் நிரந்தரமாக அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பு அவரது தாயார் மும்தாஜ் மஹால் தற்காலிகமாக அடக்கம் செய்யப்பட்ட இடம் இதுவாகும். புரோகேட், மஸ்லின் மற்றும் பட்டு ஆகியவற்றுக்கு பிரபலமான இந்த நகரத்தில் அவுரங்கசீப்பின் சித்தி சுஹேலா பானு வசித்து வந்தார். அவர் மீர்கலிலை திருமணம் செய்திருந்தார். 49 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்ட முகலாய பேரரசர் அவுரங்கசீப் ஆலம்கரின் காதல் கதை. அப்பொழுது ஷாஜஹான் இந்தியாவின் பேரரசராக இருந்தார். அவருடைய மகன் இளவரசர் அவுரங்கசீப்புக்கு வயது 35. அவுரங்கசீப் இரண்டாவது முறையாக தக்காணத்தின் ஆளுநராக பொறுப்பேற்க அவுரங்காபாத் செல்லும் வழியில் புர்ஹான்பூரை கடந்து போகிறார். புர்ஹான்பூர் தற்போதைய இந்திய மாநிலமான மத்திய பிரதேசத்தில் தப்தி ஆற்றின் வலது கரையில் அமைந்துள்ளது. தாஜ்மஹாலில் நிரந்தரமாக அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பு அவரது தாயார் மும்தாஜ் மஹால் தற்காலிகமாக அடக்கம் செய்யப்பட்ட இடம் இதுவாகும். புரோகேட், மஸ்லின் மற்றும் பட்டு ஆகியவற்றுக்கு பிரபலமான இந்த நகரத்தில் அவுரங்கசீப்பின் சித்தி சுஹேலா பானு வசித்து வந்தார். அவர் மீர்கலிலை திருமணம் செய்திருந்தார். அவுரங்கசீப் புர்ஹான்பூரின் சைனபாத்தில் அஹுகானா தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்த போது இளவரசரின் சித்தியும் தனது பணிப்பெண்களுடன் அங்கு வந்திருந்தார். அதில் ஒரு பணிப்பெண்ணின் பாடல் திறமை, நடை, உடை, பாவனை மற்றும் அழகுக்கு ஈடு இணையே இல்லை. நடந்து கொண்டிருந்த அவர்கள் அனைவரும் ஒரு மரத்திற்கு அருகே வர அந்த மரத்தில் மாம்பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. பணிப்பெண்கள் அனைவரும் மரத்தடியை அடைந்தவுடன் அவர்களில் ஒருவர் கூட இளவரசரை கவனிக்கவில்லை. அவரது சித்தி இருப்பதையும் பொருட்படுத்தவில்லை. அந்த பெண் துணிச்சலாக குதித்து உயரமான கிளையிலிருந்து ஒரு மாம்பழத்தை பறித்தார். இளவரசரின் சித்திக்கு இந்த செயல் பிடிக்கவில்லை. அந்த பெண்ணை அவர் கண்டித்தார். ஆனால் அந்த பெண் இளவரசரை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே அவரை தாண்டி சென்று விட்டார். இந்த ஓரக்கண் பார்வை இளவரசரின் மனதை கொள்ளை கொண்டது. அவர் நிலைகுலைந்து போனார். இந்த ஹீராபாய் மத்திய பிரதேச மாநிலம் புர்ஹான்பூரில் உள்ள சைனபாத் என்ற ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்த பெண். புர்ஹான்பூர் நகரம் 14ஆம் நூற்றாண்டில் பாருகி வம்சத்தால் உருவாக்கப்பட்டது. வயதுக்கு வராத சிறுமியான அவள் மிர்கலிலால் அடிமையாக கொண்டு வரப்பட்டு பாடவும் ஆடவும் வைக்கப்பட்டிருந்தவள் தான் இந்த ஹீராபாய். இது அவரது சித்தியின் வீடு என்பதால் அந்தப்புற பெண்களை அவர் கண்ணில் படாதவாறு வைக்க அதிக கவனம் செலுத்தப்படவில்லை. இளவரசர் முன்னறிவிப்பு ஏதும் இல்லாமல் வீட்டிற்குள் வந்துவிட்டதால் ஹீராபாய் என்ற இயற்பெயர் கொண்ட சைனபாதி ஒரு மரத்தடியில் நின்று கொண்டு தனது வலது கையால் கிளை பிடித்தபடி மெதுவாக பாடிக்கொண்டிருந்தார். அவரை பார்த்த இளவரசரால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளவே முடியவில்லை. அங்கேயே அமர்ந்து பின் மயங்கி தரையில் விழுந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த செய்தி சித்தியை எட்டியதும் அவர் வெறுங்காலுடன் ஓடி வந்து இளவரசரை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்து விட்டார். சிறிது நேரம் கழித்து இளவரசருக்கு சுயநினைவு திரும்பியது. என்ன நோய் இது? இதற்கு முன் எப்போதாவது உனக்கு இப்படி நடந்திருக்கிறதா என்று சித்தி கேட்டார். இளவரசர் அப்பொழுது பதில் ஏதும் சொல்லவில்லை. ஆனால் நேரம் நள்ளிரவு எட்டிய போது, எனது நோயை குறிப்பிட்டால் அதை உங்களால் குணப்படுத்த முடியுமா என்று இளவரசர் தனது சித்தியிடம் கேட்டார். அவரது சித்தி இந்த வார்த்தைகளை கேட்டதும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். நீ சிகிச்சை என்று என்ன சொல்கிறாய்? நான் உன் சிகிச்சைக்காக என் உயிரை கூட கொடுப்பேன் என்று கூறினார். அதன் பிறகு இளவரசர் அவரிடம் முழு விஷயத்தையும் கூறினார். இதை கேட்ட சித்தி மௌனமானார். கடைசியில் இளவரசர், என் வார்த்தைகளுக்கு பதில் சொல்லாத நீங்கள் எப்படி எனக்கு சிகிச்சை அளிப்பீர்கள் என்றார்.
பிறகு பதிலளித்த சித்தி, உனக்காக நான் என்னை தியாகம் செய்து விடுவேன். ஆனால் என் கணவரை பற்றி உனக்கு தெரியுமே, அவர் மிகவும் பயங்கரமானவர். ஹீராபாய் பற்றிய உன் பேச்சை கேட்டால் முதலில் அவளையும் பின்னர் என்னையும் கொன்று விடுவார். இதை பற்றி அவரிடம் சொல்வதாக எந்த பயனும் இல்லை. என் உயிர் மட்டுமே பறிபோகும். எந்த குற்றமும் செய்யாத அந்த ஏழை அப்பாவியின் வாழ்க்கையை ஏன் கெடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இளவரசர், நிச்சயமாக நீங்கள் சொல்வது உண்மைதான். நான் வேறு ஏதாவது உத்தியை கையாளுகிறேன் என்று பதிலளித்தார். சூரிய உதயத்திற்கு பிறகு இளவரசர் தன் அரண்மனைக்கு திரும்பினார். அவர் ஏதும் சாப்பிடவில்லை. பின்னர் அவர் தன் நம்பிக்கைக்குரிய முர்ஷித் குலிகானுடன் விரிவாக விவாதித்தார். எனது இரத்தத்திற்கு ஈடாக உங்களுடைய பணி நிறைவேறினால் அதுவே எனக்கு போதும் என்று முர்ஷித் குலிகான் கூறினார். அவுரங்கசீப் தனது சித்தப்பாவிடமிருந்து ஹீராபாயை அழைத்து செல்ல விரும்பிய போது அதற்கு பதிலாக அவர் சித்ராபாயை கோரினார். இப்படியாகத்தான் ஹீராபாய் பரிமாற்றம் செய்யப்பட்டார். ஹீராபாய்க்கு ஜைனபாதி மஹல் என்று பெயர் வழங்கப்பட்டது. ஏனென்றால் அரச அந்தப்புற பெண்களின் பெயர்களை பகிரங்கமாக குறிப்பிடக்கூடாது. அவர்களுக்கு வேறு பெயர் வைக்கப்பட வேண்டும் என்று பேரரசர் அக்பர் காலத்திலிருந்தே ஒரு வழக்கம் இருந்தது. அவர்கள் பிறந்த இடம் அல்லது அரச அந்தப்புறத்தில் அவர்கள் எந்த இடம் அல்லது எந்த நாட்டிலிருந்து சேர்ந்தார்களோ அந்த பெயரால் அவர்கள் அழைக்கப்பட்டனர். எனவே ஜைனபாதை சேர்ந்த ஹீராபாய் அவுரங்கசீப்பின் அரண்மனைக்குள் நுழைந்த போது அவள் ஜைனபாதி மஹல் என்று அழைக்கப்பட்டாள். உலகத்தை பற்றி கவலை இல்லாமல் இருந்த போதும் அவுரங்கசீப் பிரபலமானார். ஜைனபாதியின் அன்பில் கட்டுண்டு கிடந்தார். தனது கைகளால் மதுக்கோப்பையை நிரப்பி ஜைனபாதியிடம் அளித்து அவரது மயங்கும் அழகில் கிறங்கி போவார். ஒரு நாள் ஜைனபாதி தனது கையால் மதுவை நிரப்பி அவுரங்கசீப்பிடம் கொடுத்து அதை உதட்டில் வைத்து பருகும்படி வற்புறுத்தினார். இந்த மதுவை குடிப்பதை வைத்து என் அன்பையும் இதயத்தையும் எடை போட வேண்டாம் என்று இளவரசர் கெஞ்சினார். ஆனால் ஹீராபாய் கேட்கவில்லை. வேறு வழியில்லாமல் இளவரசர் மதுவை உதடுகளால் பருக முடிவு செய்தார். இளவரசர் வேறு வழியில்லாமல் குடிக்க தயாராக இருப்பதை கண்டவுடன் ஹீராபாய் உடனடியாக அவரது உதட்டின் அருகிலிருந்து மதுக்கோப்பையை நீக்கி, குடிக்க வைப்பது என் நோக்கமல்ல, உமது காதலை சோதிக்கவே இப்படியாக செய்தேன் என்று சொன்னார். முகலாய பேரரசு உளவாளிகளால் நிறைந்திருந்தது. பேரரசில் எந்த இரகசியமும் இருக்கவில்லை, குறிப்பாக முகலாய இளவரசர்களின் விஷயங்களில். அவுரங்கசீப் மற்றும் ஹீராபாய் பற்றிய செய்தி பேரரசின் தலைநகரில் இருந்த அவுரங்கசீப்பின் மூத்த சகோதரரான தாராஷிகோவை சென்றடைந்தது. தாராஷிகோ பேரரசரின் செல்லப்பிள்ளையாக இருந்தவர். அந்த இரு சகோதரர்களும் ஒருவரையொருவர் கடுமையாக வெறுத்தனர். தாராஷிகோ அவுரங்கசீப்பின் மத பற்றியும் தற்பெருமையும் கேலி செய்வதை விரும்பினார். தாராஷிகோ முகலாய பேரரசரிடம் சென்று அவுரங்கசீப் மற்றும் ஹீராபாய் பற்றி இழிவான முறையில், இந்த நயவஞ்சக அயோக்கியனின் பக்தியையும் புலநடக்கத்தையும் பாருங்கள், தன் சித்தி வீட்டு பெண்ணுக்காக அவன் அவல நிலைக்கு சென்று விட்டான் என்று தெரிவித்தார். 1653 நவம்பரில் ஜைனபாதி ஒரு மாதத்திற்கு அவுரங்கசீப்புடன் தௌலதாபாத் சென்றிருந்தார் என்று கருதப்படுகிறது. அவர் 1654 காலமானார். அவுரங்கசீப்புக்கு இந்த செய்தி கொண்டு வரப்பட்டது. ஆழ்ந்த அதிர்ச்சி அடைந்தார். துக்கமான சூழலில் கேளிக்கை மற்றும் விளையாடுவது எப்படி பொருந்தும் என்று அவருக்கு நெருக்கமானவர்கள் ஆச்சரியமடைந்தனர். அவுரங்கசீப் பாரசீக முறையில் இந்த கவிதையை படித்தார். வீட்டில் அழுது துடித்ததில் என் இதயம் திருப்தி அடையவில்லை. காட்டில் நான் முழு மனதுடன் அழ முடியும் என்பது இந்த கவிதையின் பொருள். இதை கேட்ட ஆயில்கானின் நாவிலிருந்து திடீரென கவிதை வரிகள் வெளிவந்தன. காதல் மிகவும் சுலபம் என்று தோன்றியது, ஆனால் அது மிகவும் கடினமாக இருந்தது. பிரிவு மிகவும் கடினமானது, ஆனால் காதலி அதை எவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொண்டார். அவுரங்கசீப் உணர்ச்சி வசப்பட்டார். இது யாருடைய கவிதை என்று கேட்டார். கவிஞர் என்று கூறப்படுவதை விரும்பாத ஒருவரின் கவிதை இது என்று ஆகில்கான் கூறினார். இந்த கவிதை ஆகில்கானுடையது என்பதை அவுரங்கசீப் புரிந்து கொண்டார். அவரை பாராட்டி அன்றைய தினத்திலிருந்து அவரது பாதுகாப்பை தன்னுடைய பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார். அவுரங்கசீப் சிறிது காலம் தொழுகையை கூட மறந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. அவரது நாள் இசை மற்றும் நடனத்தில் கழிந்தது. நடன கலைஞர் ஜைனபாதி இருந்தபோது அவுரங்கசீப் இனி மது அருந்தவோ இசையை கேட்கவோ மாட்டேன் என்று சத்தியம் செய்தார். அந்த நடன கலைஞரின் வாழ்க்கையை முடித்து வைத்ததன் மூலம் அல்லாஹ் எனக்கு கருணை புரிந்ததாகவும் அவர் காரணமாக ஏற்பட்ட பல தீய பழக்க வழக்கங்கள் ஆட்சி செய்யும் வாய்ப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்தன என்று அவுரங்கசீப் பின்னாளில் அடிக்கடி கூறுவார். ஹீராபாயின் மரணத்துக்கு பிறகு அவுரங்கசீப் முற்றிலும் மாறிப்போனார். இனி ஒருபோதும் மது அருந்த மாட்டேன் என அவன் சபதம் செய்தான். பாடுவதிலும் ஆடுவதிலும் ஈடுபட மாட்டேன் என்றும், அத்தகைய உலகியல் இன்பங்களை தேடி அலைய மாட்டேன் என்றும், அத்தகைய மகிழ்ச்சியை தேட மாட்டேன் என்றும் சபதம் செய்தான். அவுரங்கசீப் மிகவும் உணர்ச்சியற்ற சூழ்ச்சி நிறைந்த மனிதனாக மாறினான். முகலாய அரியணை என்னும் பரிசை மட்டுமே குறிக்கோளாக கொண்டவனாக அவன் திகழ்ந்தான். பிற்காலத்தில் அவுரங்கசீப் ஹீராபாயின் காரணமாகத்தான் ஒரு காலத்தில் பல ஒழுக்கக்கேடான செயல்களை செய்ததால் கடவுள் அவளது உயிரை முன்கூட்டியே முடித்து வைத்து
தனக்கு மிகவும் கருணை காட்டியதாக கூறியதாக நம்பப்படுகிறது. உலகியல் இன்பங்களில் மூழ்கியிருந்ததால் முகலாய பேரரசராக ஒருபோதும் ஆட்சி செய்ய முடியாத அபாயத்தை அவர் எதிர்கொண்டிருந்தார். அவுரங்கசீப்பை இவ்வளவு குரூரமான இரக்கமற்ற மனிதனாக மாற்றியது ஹீராபாயின் மரணம்தானோ என்ற கேள்வி எழுகிறது. தான் விரும்பிய முகலாய அரியணையை பெறுவதற்காக எதையும் செய்ய தயாராகவும் திறமையாகவும் இருந்த ஒருவனாக அவன் மாறினான். ஒருவேளை தனது ஒரே உண்மையான காதலியான ஹீராபாயின் மறைவோடு அவுரங்கசீப்பின் இதயமும் இறந்து விட்டதோ என்னவோ. இறுதியில் அரசனாக இருந்த அவுரங்கசீப் வென்றிருக்கலாம். ஆனால் காதலனாக இருந்த அவன் ஹீராபாயை இழந்துவிட்டான். சில காதல்கள் வரலாற்றில் எழுதப்படாது, ஏனெனில் அவை காகிதத்தில் அல்ல, இதயங்களில் வாழும். ஹீராபாய் அவுரங்கசீப்பின் வாழ்க்கையில் ஒரு பெண் மட்டுமல்ல, அவன் மறைத்து வைத்திருந்த பலவீனம். இந்த கதையை கேட்கும்போது உங்கள் இதயமும் கனத்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று காதல் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். சில காதல்கள் இறந்த பிறகுதான் வரலாறாகிறது. எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஷா அமராவின் கதைச்சாரல். நான் உங்கள் ஆஷா.